யாரோ உங்களை பாக்குற மாதிரி இருட்டுல கூட் உங்களுக்கு எப்பவாவது தோணிருக்கா? பெரும்பாலா சாப்பங்க எச்சரிக்கைகதா. ஆனா ஒருவேளை அது ஒரு கேரியமா இருந்தா என்ன? இன்னைக்கு ஆரியாவோட உலகம் தலைகீழா மாறுது. அவளோட அம்மாவோட ஆவி சிலுவையில் இருந்து தோணுது. அவளோட கண்கள் தங்க நூலா தைக்கப்பட்டிருக்கு. அவ அலறல. அவ மெதுவா சொல்லா, நான் சாக்கல, உன்னை காப்பாத்தத்தான் என்ன நானே பலி கொடுத்தேன். லூசியனோட மூச்சு நிக்குது. இந்த சாபம் நம்மால் தண்டிக்கிறதுக்கு இல்ல, உன்னோட அப்பா கிட்ட இருந்து உன்னை பாதுகாக்கத்தான். திடீர்னு உண்மை கடந்த காலத்துல இருந்து வெளிப்படுது. பிளாஷ்பே ஆரியாவோட அப்பா கோபத்துல குரல் நடுங்க, உன்னோட பொண்ணோட காதலை சபி, இல்லன்னா அவளை உயிருடன் எரிச்சிடுவே. அவளோட அம்மா சாபத்தை தேர்ந்தெடுத்தா. அவளோட குழந்தையை ஆட்டிப்படைக்கும் சக்தியாக மாற முடிவு செஞ்சா. என்ன? ஆரியாவை பாதுகாப்பா வெச்சுக்க. அதுதான் ஒரே வழி. இப்போ நிற்காலத்துல அந்த ஆவி சரிந்து வருது. ஒவ்வொரு இதய துடிப்புக்கும் தங்க நூல்கள் இருக்க முடியுது. ஆரியா சிலுவையை நோக்கி பாயுறா. அந்த உலோகம் அவளோட உள்ளங்கையை சுடுது. ஆனா அவ விடமாட்டேங்கிறா. ஒரு எரியும் சின்னம் தோணுது. லூசியனோட சவ பெட்டியில இருக்கிற சின்னத்தோட பொருந்துது. துண்டுக ஒன்னா சேருது. இந்த சாபம் ஒரு பூட்டு, ஒரு எச்சரிக்கை, ஒரு வாக்குறுதி. ஒரு அம்மாவோட ஆவி அலறுது. குரல் இருட்டுல கழிக்குது. இப்போ உடைக்காதே, அவன் பார்த்துக்கிட்டு இருக்கா. திடீர்னு எல்லாம் இருட்டாயுது. அந்த அமைதியில ஒரு ஆணோட மெதுவான பயங்கரமான சிரிப்பு எதிரொலிக்குது. ஆசை. நீங்க யாரையாவது நேசிக்கிறவங்க காப்பாத்த என்ன தியாகம் செய்வீங்க?